ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாலக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இதில் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 7-8 பல் பூண்டை ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 வரமிளகாயும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஒரு 10-20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கீரை ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் புளிப்புக்காக ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். மற்ற கீரையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த பாலக்கீரை கொஞ்சம் வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் டைம் இந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இந்த மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கட்டு பாலக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம குக் பண்ணுறப்போ நல்லா சுருண்டு வந்துடும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கீரை நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப கொலைய வச்சு ஆட் பண்ணக்கூடாது, ஒரு 80% குக் ஆனால் போதும். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது, ஏன்னா அது 2-3 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகிரும். இப்போ இதை பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 மூடிக்கும் கம்மியாக தேங்காய் இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், பாலக்கீரை கூட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் சத்தான இந்த கீரை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.